பிரைஸ் தி லார்ட். நான் நல்லா இருக்கும்போது அநேகருக்கு என்னால் முடிஞ்ச உதவி பண்ணியிருக்கேன். அநேகருக்கு இரக்கம் பாராட்டியிருக்கேன். குழியில் விழுந்த அநேகரை நான் கை தூக்கி விட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த கஷ்ட காலத்தில் எனக்கு உதவி தேவைப்படுற இந்த நேரத்தில் என்னை கை தூக்கி விட, எனக்கு உதவி செய்ய, எனக்கு நன்மை செய்ய, எனக்கு இரக்கம் பாராட்ட யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் உட்கார்ந்து அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு யோசித்து கொண்டு ஒருவேளை சொல்லலாம், அன்னைக்கு நான் உதவி செய்தது தப்பு போல, உதவி செய்யாமல் இருந்தால் நீங்கள் நல்லா இருந்திருப்பேன்ல. இந்த பல எண்ணங்கள் உங்கள் சிந்தையில் ஓடிக்கொண்டிருக்கலாம். உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறேன். தாவீது எழுதியிருக்கிற சங்கீதம் 41:1 சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். முதலாவது நான் சொல்றேன், அன்னைக்கு சிறுமைப்பட்டவங்க மேல உதவிக்கா நின்றவங்களுக்கு நீங்க உதவி செஞ்சீங்கல்ல, இரக்கம் பாராட்டினீங்கல்ல, நீங்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவது, தீங்கு நாளில் கர்த்தர் யாரை விடுவிப்பார்னா, நீங்க யாருக்கு இரக்கம் பாராட்டினீங்கல்ல, அதெல்லாம் கணக்கில் வைத்து நீங்க நன்மை செய்தீங்கல்ல, கை தூக்கி விட்டீங்கல்ல, அதெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரே இந்த இக்கட்டான நேரங்களை கஷ்ட காலத்துல உங்களுக்கு கர்த்தரே இரக்கம் செய்வார், கர்த்தரே இரக்கம் பாராட்டுவார். நீங்க அதை பார்ப்பீங்க, நீங்க சாட்சி சொல்லுவீங்க, கர்த்தர் எனக்கு இரக்கம் பாராட்டினார் பாஸ்டர், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், கர்த்தர் எனக்கு கைவிடல என்று நீங்க சொல்லக்கூடிய நாட்கள் வரும். ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க. விசுவாசிங்க கமெண்ட்ல ஆமேன் என்று டைப் பண்ணுங்க. God bless you.